ஹாய் ஆல் வெல்கம் டு கணினி இந்தரணி. இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 11th ஸ்டாண்டர்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் டீட்டெயில்ஸ் என்னென்ன, ரிப்பீட்டடாக என்னென்ன டீட்டெயிலாம் கேட்டிருக்காங்க, ஹாஃப் இயர்லிக்கு என்ன டீட்டெயில் படிக்கணும் அதை தான் வந்து பார்க்க போகிறோம். இதில் பேஜ் நம்பர் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பேன். என்ன பேஜ் நம்பர் அப்படின்னா சுறா கைடில் இருக்கிற பேஜ் நம்பர். இதில் இருக்கிற டீட்டெயில் மட்டும் படித்தா போதுமா, 5 டீட்டெயிலும் எழுத முடியுமா அப்படின்னு கேட்டால் தாராளமாக 5 டீட்டெயிலும் எழுதலாம். இதில் பேஜ் நம்பரோடய மென்ஷன் பண்ணியிருப்பேன், அப்படியே பாருங்கள். இதில் இந்த பேஜில் ஃபஸ்ட்டு 10 டீட்டெயில்ஸில் எது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னா டைப்ஸ் ஆஃப் சைபர் அட்டாக், அப்புறம் டைப்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ். கட்டாயம் 5th டீட்டெயில் வந்து டீபக் கொஷின் தான் இருக்கும். ஸோ டீபக் இல்லை அவுட்புட், இது ரெண்டுத்தில் ஒன்று கண்டிப்பாக கேட்பாங்க. இதுதான் வந்து ஃபஸ்ட்டு பேஜில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அவுட்புட்டு இதெல்லாமே கொடுத்துருப்பேன். அண்ட் தென் ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னா கால் பை வேல்யூ, ஸ்கோப் ஆஃப் வேரியபிள், இது ரெண்டும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்ட்ரி கண்ட்ரோல் லூப்பு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் உங்களால் ஒயில் லூப் படிக்க முடியல அப்படின்னா ஃபார் லூப் படித்து எழுதுங்க. அடுத்து இந்த சைட் பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் எரர், அந்த கொஷின் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஷின். அப்புறம் ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட், அதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். லிஸ்ட் ஆஃப் த பாயிண்ட்ஸ் டு பி நோட்டட் வைல் கிரியேட்டிங் யூஐ ஃபார் ஓஎஸ், இதுவும் இம்பார்ட்டண்ட்டான டீட்டெயில். இந்த பேஜில் பார்த்தீங்க அப்படின்னா டைப்ஸ் ஆஃப் ரோம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அப்புறம் 98.46 இன்ட்டு பைனரி நம்பர், அந்த டீட்டெயில். அப்புறம் இந்த சம் ரெண்டுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் தென் ஆஃபலி பொறுத்த வரைக்கும் காம்போனன்ட்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் இல்லை ஜெனரேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர், இது ரெண்டு டீட்டெயிலில் ஒரு டீட்டெயில் கன்ஃபார்ம் கேட்டுருவாங்க. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 37 டீட்டெயில்ஸ் வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான டீட்டெயில். இந்த டீட்டெயில் படித்தாலே போதும், கன்ஃபார்ம் இதுலேருந்து 5 டீட்டெயில் கேட்டுருவாங்க. நமக்கு 5 டீட்டெயில்ஸ் எழுதணும். ஸோ 5 டீட்டெயிலில் 4 டீட்டெயில் வந்து தியரி பேஸ் பண்ணி இருக்கும். லாஸ்ட் டீட்டெயில் வந்து கன்ஃபார்ம் எப்பொழுதுமே வந்து 11th CS பொறுத்த வரைக்கும் டீபக் கொஷின் இல்லைனா அவுட்புட் கொஷின் தான் கேட்பாங்க. இதில் நீங்கள் ரொம்ப ஸ்லோ லேர்னராக இருந்தீங்க, என்னால் பாஸ் பண்ணவே முடியாது, நான் கடைசி நேரத்தில் படிக்கிறேன் அப்படின்றவங்க ஜெனரேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர், காம்போனன்ட் ஆஃப் கம்ப்யூட்டர் ரெண்டுத்தையும் தரவு பண்ணுங்கள், ஒரு டீட்டெயில் எழுதிடலாம். அதே மாதிரி செகண்ட் டீட்டெயில் என்னவாக இருக்கும் அப்படின்னா இந்த சம் இருக்குல்ல, இந்த சம் இதெல்லாம் போட்டு பாருங்கள். அண்ட் தென் தேர்ட் லெசனில் டைப்ஸ் ஆஃப் ரோம், ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட், இதை வந்து படிங்க. இதை படிச்சிங்கன்னா செகண்ட் டீட்டெயில் வந்து எழுதிடுவீங்க. தேர்டு டீட்டெயில் வந்து கண்டிப்பாக என்ட்ரி கண்ட்ரோல் லூப், அதை நல்லா தரவு பண்ணுங்கள். ஸோ 3 டீட்டெயில் நீங்கள் தரவாக கண்டிப்பாக வந்து உங்களால் 3 டீட்டெயில் எழுதிட முடியும். அண்ட் தென் ஃபோர்த் டீட்டெயில் வந்து என்ன வேணால் கேட்கலாம். டைப்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் நல்லா படிச்சுக்கோங்க ஹாஃப் இயர்லிக்கு. அண்ட் தென் 5th டீட்டெயில் அவுட்புட்டு. எந்த அவுட்புட் படிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா புக் பேக்கில் இருக்கிற அவுட்புட் பேஸ்டு கொஷின்ஸ் எல்லாமே தருவா படிங்க. கண்டிப்பாக அதுலேருந்து கன்ஃபார்ம் கேட்பாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல்.